சேகர்னு ஒருத்தனை வியாசர்பாடி வளையல் மார்க்கெட்டில் வச்சு வளைச்சு வெட்டியிருக்க. உனக்கு அவனுக்கு என்னடா சம்மந்தம்? சொல்கிறா, எல்லாம் ரெக்கார்டில் இருக்குது. இல்லை பல்ல ஒன்றா பிடிங்கி வெளியே வீசிடுவேன். டேய், வாயை திறந்து பேசுடா. இவ்வளோ நேரம் கேட்டுன்னு இருக்கிறேன், தெனாவட்டா உட்காந்துன்னு இருக்கேன். நீ என்ன 2 கொலை பண்ணிட்ட? உன்னை பார்த்து பயந்துருவோமா? கையை காலெல்லாம் உடச்சிடுவேன். என்ன நினச்சிட்டு இருக்க நீ? போலீஸ்காரனா அவ்வளோ இலக்காரம் ஆயிட்டானா? கத்தி பேசினா உனக்கு பிடிக்காது, எனக்கு தெரியும். வேதா, நான் சொல்கிறத கேளு. மற்ற போலீஸ்கார மாதிரி என்னையும் நினைக்காத. உண்மையை மட்டும் சொல்லு. உனக்கு என்ன வேணாலும் செய்கிறேன். இப்படியே பேசாமல் இருந்தா உனக்கு தான் நல்லதில்லை. ஏய், வாயை தந்து பதில் சொல்லன்னா இங்கேருந்து தப்பிச்சு போக முயற்சி பண்ணேன்னு சொல்லி சுட்டு தள்ளிடுவோம். ஆமாம், நீ என்ன பெரிய படுப்பா? உன் விஷயத்துக்கு வந்து சென்டர் ஆகி என்ன மாப்பிள்ளை நினச்சியா? போலீஸ்காரன் என்ன கேனப்பயலா? என்னையா சுற்றுவான்னு சொல்லிட்டு இருக்கான்? ஏற்கனவே ரெக்கார்டிங் கான்வர்சேஷன் வேற. சார் என்ன சார் பண்ண சொல்கிறீங்க? அவனை பேசவே முடியாது. என்கவுண்டர் அப்போவே அதான் சரண்டர் ஆகிட்டாலையா? கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணணும் தானேயா? ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. ஸ்ட்ரிக்ட்லி நோ வயலன்ஸ். இன்னும் இருந்தாலும் நோ வயலன்ஸ்ட்டு போகிறாரு. இப்போ வேற வாயவே திறக்க மாட்டேங்கிறான். கல்லூரி மட்டும் மாதிரி அப்படியே உட்காந்துருக்கான். சும்மா சொல்லக்கூடாதுயா. இஸ் ஈவில் ஜீனியஸ். ஜீனியஸா? சும்மா கிரிமினலுக்கெல்லாம் பில்டப் கொடுக்காதீங்க சார். சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட். ஒரு கதை சொல்லிட்டான் சார். சைலன்ஸ் ரொம்ப சத்தமாக இருக்குல்ல? சிரிச்சா செம்ம ஸ்மார்ட்டாக இருக்க சார் நீ. ஆனால் முன்பணம் இல்லாமல் நீ சிரிச்சா ரொம்ப கேவலமாக இருக்கு. சிரிக்காத, கேமரா ஆஃப்ல இருக்கு, செஞ்சிருவேன். வீட்டுக்கு வந்த விருந்தாளி எப்படியா சார் நடத்துவீங்க?